வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருவரா பலம் வந்துகிட்டு இருக்கவர் தான் தனுஷ். இவர் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிப்பு அப்படின்றத தாண்டி ஒரு பாடலாசிரியர், ப்ரொடியூசர் அப்படின்னு அவருடைய பன்முக திறமைகளை தொடர்ச்சியா வெளிப்படுத்திட்டு இருக்காரு. தனுஷ் அவருடைய நடிப்புல அசுரன் படம் வெளிவந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை பத்தி பல பேரும் பல விதமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்கள் நடிப்புல ஜெகமே தந்திரம் படம் வெளியாக காத்துட்டு இருந்துச்சு. கொரோனா ஊரடங்கு காரணமா இந்த படம் வெளியாகாம தற்போது பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ண. இதே வேளையில கடந்த 2018ஆம் ஆண்டு நம்ம தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அதாவது தி எக்ஸ்ட்ரானரி ஜர்னி ஆஃப் பகீர் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு படம் வெளிவந்துருந்துச்சு. அந்த ஒரு படம் மூலமா தனுஷ் அவர்கள் ஹாலிவுட் திரையுலகில காலடி எடுத்து வச்சிருந்தாரு. ரொம்பவே அதன் மூலமாவே ரொம்பவே பிரபலமா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். தற்போது இந்த ஒரு 2020 பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதாவது அவெஞ்சர் எண்ட் கேம் படத்தை இயக்கியிருக்க இயக்குநர்களான அந்தோனி மற்றும் ஜே ருசோ தற்போது நம்ம தனுஷ் அவர்களை வச்சு த கிரேட் மேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாவலை அடிப்படையாக கொண்டு த கிரேட் மேன் அப்படின்ற பேர்லயே ஒரு படத்தை உருவாக்க போறாங்க அப்படின்ற ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல கிறிஸ் ஈஸ்வன்ஸ், ராயன் உள்ளிட்ட பல பிரபல ஹாலிவுட் நடிகர்கள் நடிக்கிறாங்களாம். அவங்களோட சேர்ந்து தனுஷும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்க இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அபிஷியலா வெளிவந்திருக்கு. இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா தனுஷ் அவருடைய ஃபேன்ஸை ரொம்பவே கொண்டாட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்கள், டைரக்டர்கள் பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களுக்கு தொடர்ச்சியா வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.